சரி வாங்க நாம இப்ப ஒரு செமையான கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கோவை ராஜா, வயது 35, திருமணமானவன். எனது திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆசை என்றுமே எல்லைகள் அற்றது. ஆசைப்படும் போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும் அனுபவிக்க தவறுவதில்லை. கடந்த ஒரு மாதமாக ஒரு படத்துக்காக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். படம் ரிலீஸ் ஆகஸ்ட் இன்னும் 2 நாட்கள் இருக்கும் முன்னர் கோவையில் உள்ள பிரபலமான ஒரு மாலில் கேட் புக் செய்ய முயற்சி செய்தேன். நான் முயற்சிக்கும் பொழுது சரியாக ஒரு வரிசையில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருந்தது. அதுதான் முதல் சீட்டு. அதனால் நான் அதனை மட்டும் தேர்வு செய்தேன். படத்திற்கு நான் மட்டுமே செல்வதாக திட்டமிட்டிருந்தேன். காரணம், வார நாட்கள் என்பதால் வேறு யாரையும் அவர்களது வேலையை கெடுத்துக் கொண்டு போவதற்கு விருப்பமில்லை. எனக்கு நேரம் இருப்பதனால் நான் மட்டுமே செல்ல தயாராகி சென்றேன் என்று விட்டேன். தியேட்டருக்கு சென்று உள்ளே செல்லும் முற்படும் பொழுது 20 நிமிடம் படம் தாமதமாக தான் ஆரம்பிப்பார்கள் என்று கூறினார்கள். வேறு வழி இன்றி அங்கு அமர்ந்து இருக்கும் ஆண்டிகளையும் பெண்களையும் சைடு அடித்துக் கொண்டு ஓரமாக அமர்ந்து இருந்தேன். பொழுது ஒரு பெரிய ஃபேமிலி ஒன்று காண நேரிட்டது. அவர்கள் அனைவரும் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். கூட்டமாக இருப்பதை மட்டும் கண்டுவிட்டு நான் விட்டுவிட்டேன். பின்னர் உள்ளே சென்று எனது இருக்கையை கண்டுபிடித்து அமர்ந்து கொண்டேன். நான் அமர்ந்த பின்னர் நான் வெளியே பார்த்த கூட்டம் அப்படியே என்னை நோக்கி வந்தது. காரணம், அவர்கள் நான் இருக்கும் வரிசையில் தான் டிக்கெட் புக் செய்துள்ளார்கள். அனைவரும் உள்ளே சென்றனர். கடைசியாக என் அருகே ஒரு பெண்மணி அமர்ந்தால். அந்த கூட்டத்தில் பெண்கள்தான் அதிகமாக இருந்தனர். அதனால் என் பக்கத்தில் அமர்ந்த பெண் திருமண மணமானவள். தியேட்டருக்குள் இருந்த குளிர்ச்சியும் என் பக்கத்தில் அமர்ந்த பெண்ணின் நிலையும் என்னை தடுமாற வைத்தது. நான் வேலைக்கு சென்று நடுவில் வந்ததால் நான் பார்மல் ஆசைதான் அணிந்திருந்தேன். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனியாக படத்துக்கு வந்துள்ளேன். அதுவும் எனது அருகில் ஒரு பெண். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென என் அருகில் இருந்த பெண்மணி நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டாளா என்று தெரியவில்லை. எழுந்து அவளின் அருகில் இருந்த அவளின் அம்மாவை என் அருகில் அமரச் செய்து அவள் தள்ளி அமர்ந்து விட்டாள். எனக்கு அது பெருசா ஏமாற்றமாக இருந்தது, அவமானமாக இல்லை. காரணம், அவர்களுக்கும் எனக்கும் முன்பின் தெரியாததால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவள் நான் இருந்த பின்பு என் அருகில் வந்து அமர்ந்த அவரது அம்மா அவளை விட மிகவும் பெரியவளாக இருந்ததனால் அமர நேரிட்டது. நான் இன்னும் திரும்பி எனது பக்கத்து சீட்டை பார்க்காமல் இருந்தேன். காரணம், அவள் நகர்ந்து சென்ற ஏமாற்றமும் அவளின் அம்மா என்று கூறியவுடன் எப்படியும் நரைக்க முடியும் சுருங்கி போன முகமும் கொண்ட ஒரு பயங்கர கிழவியாதான் பக்கத்தில் இருப்பாள் என நினைத்து கொண்டு நானும் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் என்னவோ தெரியவில்லை, அவளின் முகத்தை திரும்பி பார்த்தேன். எனது கணிப்பு தவறானது. ஆம், இப்படியும் 60-70 கலை தொட்டு கொண்டிருக்கும் கிழவி என்று நினைத்தேன். ஆனால் என் அருகில் அமர்ந்தது 50 வயதுகளை கடந்த ஒரு அழகுதான் என்பதை புரிந்து கொண்டேன். என் அருகில் முதலில் அமர்ந்த பெண்ணின் அம்மா என்பதனை வைத்து சொல்லும் பொழுது எப்படியும் அவள் 50 வயதை கடன் திருக்க வேண்டும். இதெல்லாம் கவனித்த நான் நெளிந்து கொண்டிருக்க அதை அருகில் இருந்த அந்த ஆண் பார்த்துவிட்டாளா என பார்க்கும் பொழுது நான் செய்வதை பார்த்து லேசாக சிரிக்கவும் செய்தாள். நான் குனிந்து கொண்டேன். நான் குனியவும் சரியாக படம் போடவும் ஒரே நேரமாக இருந்ததனால் தியேட்டரில் இருள் பரவ ஆரம்பித்தது. தியேட்டரில் இருள் பரம்பியவுடன் கொஞ்சம் பொறுமை காத்து செய்ய நினைத்தேன். அவளின் நடவடிக்கையில் வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். உண்மையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என நான் நினைக்கவில்லை. 50 வயதை கடந்த ஆண்டியுடன் அவளின் திருமணமான மகளை அருகில் வைத்துக் கொண்டு இப்படி இருப்பேன் என்று நினைக்கவில்லை. நான் உண்மையிலேயே ஆசை அதிகம் கொண்டவன். அதனால் அவள் பக்கத்தில் இருந்தும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் என்னை தவித்துக் கொண்டே இருந்தது. இருப்பினும் வேறு வழி இன்றி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தோம். சரியாக இடைவேளை வந்தது. அப்பொழுது நாங்கள் இருவர் சகஜ நிலைமையில் இருப்பது போல நின்றோம். நான் எனது போனை எடுத்து குனிந்து நோண்டிக் கொண்டிருந்தேன். அந்த நேரம் அந்த வரிசையில் இருந்த அனைவரும் என்னை
கடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் எழுந்து நடந்த பின்னர் அவளின் மகள் வா என்று அவளையும் அழைக்க, அவள் மகள் நகர்ந்தவுடன் அவளும் எந்திரிக்க முற்பட்டாள். அவள் எந்திரத்தில் என்னை கடந்து செய்யும் பொழுது இது நடக்கும் என்று முன்னரே அவள் யோகித்திருப்பாளோ என்று என்னவோ நான் செய்ததற்கு என்னை திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று விட்டாள். அவள் என்னை கடந்து கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அவளின் முழு உருவத்தையும் வெளிச்சத்தில் நான் பார்த்தேன். ஆஹா, உண்மையிலேயே 50 வயதை கடந்த ஒரு அழகி என்று தெரிந்தது. அவர்கள் என்னை செல்லும் பொழுதும் மேலும் அவர்களின் பேச்சையும் வைத்து கோவைக்கு அருகில் உள்ள ஒரு ஊராகத்தான் இருப்பார்கள் என்பதனை முடிவு செய்து கொண்டேன். மேலும் சற்று தொலைவில் நிறுத்தி பார்க்கையில் அந்த ஆண்டியின் உருவம், அவள் முகம் மிகவும் லட்சணமாகவும் அவளின் தலையில் அங்கு உண்டு மேம்பொன்றுமாக நரைமுடிகள் தென்பட்டாலும் நான் அவளை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை தெரிந்திருப்பாளோ என்னவோ. ஒரு ஓரம் சென்றவுடன் என்னை பார்த்து லேசான ஒரு புன்னகைத்து மீண்டும் வெளியேறினாள். அவள் வெளியேறியவுடன் நான் அவசரமாக பாத்ரூம் சென்று எனது நிலையை பார்த்தேன். அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆண்டி உனக்குத்தான் கவலைப்படாதே என்று கூறி எனது தம்பியை சமாதானம் சொல்லிவிட்டு மீண்டும் தியேட்டருக்குள் அவர்கள் வரும் முன்னர் வந்துவிட வேண்டும் என்று அவசரமாக ஓடி வந்தேன். நல்ல வேளையாக அவர்கள் இன்னும் வரவில்லை. நானும் வந்து அமர்ந்து கொண்டு எனது போனை நோண்டிக் கொண்டிருந்தேன். நான் அவளின் வருகைக்காக காத்திருந்தேன். ஆம், அவளும் வந்தாள். ஏதோ தன்னை பெண் பார்க்க வந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதைப் போல நினைத்துக்கொள் தலை குனிந்து வெட்கத்துடன் எனது அருகில் வந்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் நானும் அவளும் மட்டுமே அமர்ந்திருக்கிறோம். என்ன பேச, எப்படி பேச, இப்படி தொடங்க என எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை மீண்டும் கிடைக்குமா என தெரியவில்லை. அதனால் நான் அவள் அருகில் உள்ள சீட்டில் கை வைத்து உங்கள் பெயர் என கேட்டேன். சரஸ்வதி என்று கூறினாள். நீங்கள் என கேட்டால் நான் ராஜா என கூறினேன். அவர்கள் வருவதற்குள் உன்னுடைய போன் நம்பரை குடித்து விடுகிறாயா என கேட்டால் நான் எனது போன் நம்பர் சொல்லும் முன்னரே தடுத்து நிறுத்தி அவளின் போன் நம்பரை கொடுத்து கால் செய்யுமாறு கூறினாள். நாளை காலை உனக்கு நான் போன் செய்வேன், அதுவரை எதுவும் பண்ண வேண்டாம் என்று கூறினாள். சரியாக அவர்களின் உறவினர்கள் அனைவரும் வர ஆரம்பித்து விட்டனர். அப்படியே போனை எடுத்து என் காதில் வைத்துக் கொண்டு நான் போன் பேசுவது போல அவளிடம், என்னை தயவு செய்து மறந்து விடாதீர்கள், நாளை உங்களின் போனுக்காக காத்து கொண்டிருப்பேன் என கூறினேன். அவளும் அவளின் வாய் மேல் கை வைத்து சரி, கண்டிப்பாக போன் பண்ணுவேன், கவலைப்படாதே, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன் என கூறினாள். படம் முடிந்து அனைவரும் வெளியில் செல்லும் பொழுது அவர்கள் உணவினர்களின் பின்னர் கடைசியாக அவள் எந்திரிக்கவும் அவளின் பின் நான் எந்திரிக்கவும் என சரியாக இருந்ததனால் அவளும் லேசாக என்னை பார்த்து சிரித்தாலே தவிர எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் என்னை கடந்து சென்றார். நான் வெளியேறியவுடன் அங்கே இருந்த பாத்ரூமை தேடி சென்று அவளின் நம்பரை அங்கேயே சேவ் செய்ததனால் வாட்ஸ்ஆப் அவளின் பிராயல் போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டே எனது கஞ்சியை தியாகம் செய்தேன். எனது பல நாள் ஆசை நிறைவேறும் என்ற எண்ணம் எனது மனதினுள் துளிர்விட ஆரம்பித்தது. அன்று இரவு வீட்டுக்கு சென்று எனது மனைவியை சரஸ்வதியை நினைத்தே துவைத்து எடுத்தேன். ஆனாலும் அன்று இரவு என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. பின்னர் எத்தனை மணிக்கு தூங்கினேன் என்று தெரியவில்லை. காலை எழுந்து எப்பொழுதும் போல கிளம்பி நான் 9:30க்கு எனது அலுவலகம் சென்றேன். 9:45 நெருங்கும் பொழுது அவளிடம் இருந்த போன் வந்தது. 5 வினாடிகள் அவளின் பெயரை பார்த்து கொண்டே இருந்த நான் பின்னர் சுதாரித்து எடுத்து அவளிடம் பேச ஆரம்பித்தேன். அவள், நான் தான் சரஸ்வதி பேசுகிறேன் என்று ஆரம்பித்தாள். லுங்கள் என நானும் ஆரம்பித்தேன். என்ன நேற்று நடந்தது ஞாபகம் இருக்கிறதா என்று அவள் கேட்க, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என கேட்டேன். மறக்க முடியாமல் இருப்பதனால் தான் காலை நேரமாகவே போன் செய்ததாக கூறினாள். மேலும் நான் கேட்டேன், உங்கள் உறவினர்கள் அனைவரும் வீட்டில் இருப்பார்களே, எப்படி பேசுகிறீர்கள் என்று. இல்லை, அவர்கள் அனைவரும் வீட்டில் இருக்கிறார்கள், நான் தோட்டத்துக்கு வந்து விட்டேன் என கூறினாள். பின்னர் என்னை பேசவே அனுமதிக்காமல், இன்று நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நாம் சந்திப்போமா என கேட்டால் நான்
அதற்குத்தானே காத்திருக்கிறேன், எப்போ எங்கே என்று சொல்லுங்கள் எனக் கூறினேன். கோவையில் இருந்து பொள்ளாச்சி வரும் வழியில் ஒரு இடத்தின் பெயரைக் கூறினாள். அங்கு வந்துவிட்டு போன் செய்யுமாறு சொன்னாள். நானும் எப்பொழுது வரை உங்களால் இருக்க முடியும் எனக் கேட்டேன். எவ்வளவு சீக்கிரம் வருகிறீர்களோ அவ்வளவு நேரம் நமக்கு நல்லது என்று கூறினார். சரி என்று பேசி முடித்துவிட்டு எனது அலுவலகத்தில் பொள்ளாச்சியில் ஒரு வேலை நிமித்தமாக செல்வதாக கூறிவிட்டு உடனடியாக கிளம்பினேன். நான் கிளம்பும் பொழுது மணி 10:30 இருக்கும். ஆபீஸில் இருந்து வெளியே வந்தவுடன் சரஸ்வதிக்கு போன் அடித்தேன். எடுத்தார்கள். என்ன கிளம்பிட்டியா என்று கேட்டால் ஆமாம் எனக் கூறினேன். நானும் அவளிடம் சரியான விலாசத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அருகில் வந்து போன் செய்வதாக கூறினேன். அவள் கூறிய இடத்துக்கு சரியாக 11:30 இருக்கும். நான் செல்லும் பொழுது அவளுக்கு போன் செய்தவுடன் எங்கே இருக்கிறாய் என்றாள். விவரத்தைச் சொன்னேன். மீண்டும் ஒரு இடத்தை கூறி போன் லைனே இருந்தே வழி சொன்னாள். நானும் மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்ச தூரம் உள்ளே வந்தேன். அந்த ரோட்டில் பெரிதாக ஆள் நடமாட்டமும் வண்டிகளும் செல்வதாக இல்லை. பின்னர் ஒரு தோட்டத்திற்கு நடுவில் பெரிய கேட்டு ஒன்று இருந்தது. அதை திறந்துதான் இருக்கிறது எனவும் ஓபன் செய்துவிட்டு உள்ளே பிளாக் செய்துவிட்டு வருமாறு கூறினாள். நானும் அவள் சொன்னது போல கதவை திறந்து உள்ளே சென்று கதவை மூடிவிட்டு பயணித்தேன். நான் மெயின் ரோட்டில் இருந்து அவளின் தோட்டம் வரும் வரை பெரிதாக எதுவும் வண்டியும் பார்க்கவில்லை. ஆனால் நடமாட்டமோ இல்லை. நல்ல வேளையாக நான் அவளிடம் முன்னரே பார்த்து பேசி இருந்ததனால் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி எனது வாழ்வில் நடக்காதனால் சற்று பதட்டமாக உணர்ந்தேன். பின்னர் நான் வண்டியில் உள்ளே சென்று கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அழகிய பண்ணை வீடு தென்பட்டது. ஓட்டு வீடுதான். நான் அங்கே வந்து ஒரு மரத்தின் நொடியில் வண்டியை நிறுத்துமாறு கூறினாள். நானும் நிறுத்தினேன். பின்னர் அவள் கூறியது போலவே அந்த வீட்டின் முன்னாடி வந்து எனது செருப்புடன் உள்ளே நுழைந்தேன். உள்ளே நுழையும் வரையிலும் போனிலேயே இருந்தாள். நான் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஹால் இருந்தது. அங்கு யாரையும் காணும். கதவை லாக் செய்த பின்னர் நான் சரஸ்வதி எனக் கூப்பிட்டேன். அவளும் ஹாலில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து இருங்க வரேன் எனக் கூறினாள். நானும் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தேன். நான் அமர்ந்த ஒரு சில நொடிகளில் சரஸ்வதி வந்தாள். எப்பொழுதுமே எனது எதிர்பார்ப்புகளை இவள் தவறு கூடி ஆக்கி விடுகிறாள். ஆம், பட்டுப்புடவை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து புதுப்பெண் போல மேக்கப்பட்டில் லிப்ஸ்டிக் போட்டு பர்பியும் அடித்து ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கொண்டு என் அருகே வந்தாள். அவளை பார்த்தவுடன் சில நொடிகள் சிலையான நான் அவள் என்னை நோக்கி வருவதைக் கண்டு தானாக எழுந்து நின்றேன்.